ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் ஹைபும் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயின் 2 பேரையும் காட்டுறாங்க. டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேட்குறான், நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு. தெரியும்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் கிஸ் பண்றா. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டே போக கவுச் கிட்ட போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அப்படியே கிட்ட போறா. 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்க, போன் அடிச்சுட்டே இருக்கு. அது எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கா ஹீரோயின். இங்க பாரு, ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ கிஸ் பண்றான். இப்படியே கிஸ் போயிட்டே இருக்க, போன் ஒரு பக்கம் கண்டினியூ அடிக்குது. ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோ எதுவுமே பேசல, அவனும் சைலண்டா இருக்கான். சரி என்னமோ பண்ணுன்ட்டு ஆன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் போட, நீ எங்க இருக்க? ரோரோக்கு உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்க ட்ரிப்பு போட சொல்லியிருக்காங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்றான். அது நம்ம ஹீரோட தம்பி. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ போனை கட் பண்ணிட்டு டக்குன்னு அந்த பக்கம் போனை வச்சிட்டான். அப்புறம் மறுபடியும் ஹீரோயின் கிட்ட போக ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. அமைதியா பார்த்துட்டே இருக்கா. அது நான் உங்களோட தம்பியோட பியான்சே, பரவாயில்லையான்னு சொல்ல, இது கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஒரு குட்டி பிளாஷ்பேக், நம்ம ஹீரோயினுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ ஒரு பார்ட்டி பண்ணலான்னு சொல்லி போக ஹீரோயின் கேக் கட் பண்றதுக்காக விஷ் பண்ணலான்னு போறா. அதுக்குள்ள ஹீரோயினோட தங்கச்சி அப்படியே இரும்ப ஆரம்பிக்கிறா. அவளுக்கு இருமல் வந்தோடனே, உனக்கு உடம்பு சரியில்லையா, சரிவா நம்ம ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் பையன் ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டு அவளை தூக்கிட்டு போயிட்டான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருக்க பொண்ணுக்கெல்லாம் பேசுறாங்க. ஆக்சுவலி நம்ம சென் ஃபேமிலியோட ஒரிஜினல் பொண்ணு தான் இப்ப போற ரோரோ. இவ சும்மா அடாப்டிவ் பொண்ணு தான். இவளுக்கு அந்த தாத்தானா ரொம்ப பிடிக்கும். தாத்தாக்கு இவளை பிடிச்சனால இவளை அடாப்ட் பண்ணி சொந்த பேத்தி மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா சென் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ரோரோ தான் உண்மையான பொண்ணு. சென் ஃபேமிலிக்கும் கூ ஃபேமிலிக்கும் இடையில சம்மந்தம் பேசி முடிச்சிருக்காங்க. அதுக்காக தான் இந்த பொண்ணை போனா போட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அங்க இருக்க பிடிக்கல. வேணும்னே ஹீரோக்கு போன் பண்ணி என்ன பிக்கப் பண்ணிக்க வாங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. பட் அங்க இருக்க பொண்ணுங்களாம் ரோரோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. போன் அப்படி கட் பண்ணாம ஹீரோயின் வச்சிட்டு இருக்கா. இவங்க பேசுறது எல்லாரும் கேட்கட்டும்னு. ஸோ அதுக்கப்புறம் அங்க இருக்க டாக் ஃபுட் எல்லாம் எடுத்து போட்டு, இது டாக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு. ஸோ இன்னைக்கு உன் பர்த்டே கிஃப்டா இந்த ஃபுட் எல்லாம் நீ சாப்பிடணும், டாக் மாதிரி சாப்பிடணும். சாப்பிட முடியுமான்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு என்ன பண்ணுதுன்னு புரியல. ஒவ்வொரு புள்ளி பண்றாங்கன்னு புரியுது. நான் போறேன்னு சொல்லி டக்குன்னு எந்திரிக்கிறா. அவ்வளோ ஈஸியா நம்ம விட்டுருவோமா, இதெல்லாம் சாப்பிட்டு தான் போகணுங்கிற மாதிரி அந்த 2 பொண்ணுகளும் ஓவரா ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. அந்த டைம் கரெக்டா ஹீரோவோட என்ட்ரி. என்ன தைரியம் இருந்தா இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பக்கத்துல வரான். போலவா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் அமைதியா இருக்கா. இது உன் பர்த்டேக்கு கிஃப்ட்னு சொல்லி ஒரு சின்ன நெக்லஸ் கொடுக்குறான். இது ரொம்ப நல்லா இருக்குன்னு ஹீரோயின் சொல்றா. இந்தா இதை வச்சுக்கோன்னு சொல்ல, இது லிமிடெட் எடிஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருக்க பொண்ணுக்கெல்லாம் பேசுறாங்க. அப்புறம் இந்த டாக் ஃபுட்டை ஒன்னும் சாப்பிட சொன்னாங்கல்ல, அந்த 2 பொண்ணுகளும் இந்த டாக் ஃபுட்டை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அனுப்புன்னு சொல்லி பட்லர் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். அந்த பொண்ணுங்க பயந்து போய் உட்காந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி 2 பேருக்கு இடையில இந்த கிசிங் சீன் ஸ்டார்ட் ஆச்சு. அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா அந்த ஃபியான்சே பையனை பிடிக்கல. ஏதாவது பண்ணி ஹீரோவை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு யோசிக்க ஹீரோ கிட்ட கேட்கிறா, சென் ஃபேமிலிக்கு உங்க ஃபேமிலிக்கு இடையில தான் மேரேஜ் டீலிங் போயிட்டு இருக்கு. நான் உங்க தம்பியை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, அதுக்கு பதிலா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லி கேட்க ஹீரோ எதுவுமே பேசல, சைலண்டா இருக்கான். போன் வேற வருது, ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு சீக்கிரம் வாங்கன்னு. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணலான்னு பாக்குறான். நம்ம ஹீரோயின் போக விட மாட்டேங்கிறா. ப்ளீஸ் என் கூட இருங்கிற மாதிரி கையை பிடிச்சிட்டே இருக்கா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை வைக்கலான்னு போறான். அதுக்குள்ள ஹீரோயின் மடியில ஏறி உட்காந்துட்டா. நீ போக வேணாங்கிற மாதிரி சொல்ல, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, அது என்ன பிரச்சனைன்னு சொல்லு, எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு, என்னோட பர்த்டேக்கு ஒரு விஷ் கேட்கலாமா? என்னோட விஷ் என்னன்னா, நீ என் கூட எப்பயும் இருக்கணும், நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன், நீ என்னோட ஃபியான்சேவா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னு புரியல. அவன் சைலண்டா தான் இருக்கான். இதுக்கப்புறம் நீ ஏதாவது ஃபீல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல, என்ன கிடைக்குமா, எல்லாமே கிடைக்கும். தாத்தாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா சேம் ஃபேமிலியில ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உங்களோட பர்சனல்ல தலையிட மாட்டேன். என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல, உங்களுக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் லவர் யாராவது இருந்தா கூட பரவாயில்ல, நான் அதுல தலையிடவே மாட்டேன், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி நீ நான் சொல்றதை மட்டும் கேளு, அதுக்கப்புறம் நான் ஓகே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டான். உண்மையாவா? திடீர்னு உன்னோட ஃபியான்சேவே சேஞ்ச் பண்ணிட்ட, உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்க ஓகேன்னு சொல்லிட்டு டக்குன்னு இறங்கி கீழே உட்கார்றா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸ்மோக் பண்ணலான்னு போறான். இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க, அவனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு உண்மையா விருப்பம் இல்ல. அவன் சரி என்ன பொறுக்கி பையன், அவனை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன், ப்ளீஸ் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் எனக்காக ஓகே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. பட் ஹீரோ பதில் சொல்லாதனால ஹீரோ இந்த பக்கம் போக டக்குனு ஹீரோ கையை பிடிச்சி இழுக்கிறான், பக்கத்துல உட்கார வைக்கிறான். நீ ஓகே சொல்லிட்டா அதுக்கப்புறம் இதுல இருந்து பின் வாங்க கூடாது, அதுக்கப்புறம் நீ இந்த ரிலேஷன்ஷிப்பை வெளியே சொல்றதுக்கு யோசிக்க கூடாது. ஓகேனா சொல்லுன்னு சொல்ல, ஓகே ஓகே எனக்கு ஓகே, பட் இப்போதைக்கு இதை பத்தி நம்ம வெளியே சொல்லாம இருக்கலாம்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இன்னும் தம்பியை நினைச்சிட்டே இருப்பா புள்ள, அதனாலதான் மறைக்கணும்னு நினைக்கிறேன்
நடிக்கிறாங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஸோ அப்பதான் அதுக்கப்புறம் இப்ப ரியல் லைஃப்ல காட்டுறாங்க. 2 பேர் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க கழுத்தை பிடிச்சி ஹீரோ கடிச்சு வச்சுட்டான். இது நான் உனக்கு கொடுத்த ஸ்டாம்ப், இது உன் கழுத்துலயே தான் இருக்கணும், அப்புறம் போய் தூங்கு சரியா அப்படின்னு சொல்ல அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது. பொசிஷனை மாத்தி கீழே உட்கார்றா. அப்படியே கழுத்தை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கா. இவனை நம்பவே முடியல. சரி என்னமோன்னு எப்படியோ ஓகே சொல்லிட்டான். அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் மார்னிங் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அப்பதான் எந்திரிக்கிறா. நடந்ததெல்லாம் அப்பதான் தெரியுது. நேத்து ட்ரிங்க் பண்ணது, இவன்கிட்ட இப்படி கேட்டதெல்லாம் ஞாபகம் வர, ஐயோ மெசேஜ் வேற வந்திருக்கேன்னு ஓபன் பண்ணி பார்க்க, அந்த பியான்சே பையன் கிட்ட எங்க இருக்க நீ, நைட் ஃபுல்லா உனக்கு கால் பண்ணேன் எடுக்கவே இல்லைன்னு சொல்லி கண்டினியூவா மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். வேக வேகமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பலான்ட்டு ஹீரோயின் வரா. கீழே வந்து பார்த்தா அந்த பையன் அண்ணன் கிட்ட பேசிட்டு உட்காந்துருக்கான். ஆஹா இவன் எப்படி இங்க வந்தான், இப்ப என்ன பண்றது, பேசாம அப்படி ஓடி போயிடலாமாங்கிற மாதிரி யோசிக்க, ஏண்டா நீ தான் அவளோட பியான்சே, அவளை காணும் என்கிட்ட வந்து கேக்குற, எனக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்ல ஹீரோயின் அப்படி போயிட்டே இருக்க. டக்குனு இந்த பியான்சே பையன் திரும்புறான். ஹீரோயின் பயந்து போய் திரும்பி நிக்க, ஹீரோ பக்கத்துல போக, யாருன்னு அது, சிஸ்டர் இன் லவா, உனக்கு லவர் இருக்குன்னு சொல்லவே இல்ல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க, ஒரு ஹாய் சொல்லிட்டு போறேன்னு சொல்றான். பட் ஹீரோ எதுவும் பேசல, சைலண்டாவே இருக்கான். ஹீரோயினுக்கு செம பயமா இருக்கு. என்ன திரும்ப மாட்டீங்களா, உங்களை பார்த்தா அடுத்த டைம் உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, ஐயோ ப்ளீஸ் காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு ஹீரோயின் காத்துறா. ஹீரோ அமைதியா இருக்க, சரி ஓகே நானே வேணா வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். டே அதுக்கெல்லாம் உனக்கு வேலை இல்லை, ஒழுங்கா ஓடிடுன்னு சொல்ல, சரி சரி ஓகே ஓகே நான் போறேன்ப்பா, சரி நான் போய் என்னோட பியான்சேவை தேடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போறான். பாத்துருவானோன்னு பயந்து போய் ஹீரோயின் அப்படியே நின்றுட்டு இருக்கா. அதுக்குள்ள ஹீரோ சரி ஓகேவான்னு சொல்லிட்டு அப்படியே தூக்குறான். எங்க தூக்குறீங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே வந்து அடி விழுகும் வா அப்படின்னு சொல்லி மேலே கூட்டிட்டு போறான். இந்த உனக்கான ட்ரெஸ் இங்க இருக்கு, குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, ஐயோ ஏன் இப்படிலாம் நடக்குது, சரி சரி விடுங்க சீக்கிரமா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம், அவன் வேற வந்துட்டான்னு பயந்துட்டு இருக்க. போன் வருது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. ஏண்டி நீ ஏதோ ரூம் கேட்டிருந்தீல தனியா ஸ்டே பண்ண, ஆல்ரெடி நான் பேசிட்டேன், சீக்கிரம் நீ ரெடி ஆயிட்டு வான்னு சொல்ல, வா ரொம்ப தேங்க்ஸ் ரீ, சரி ஈவினிங் பாருக்கு வான்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்து பாக்குறா. அங்க பார்த்தா ஹீரோ உட்காந்துருக்கான். அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல கழுத்துல பார்த்தா பேண்டேட் போட்டிருக்கா. அதை கரெக்ட் பண்ணி விடுறான். எதுக்கு இது, அது வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சைலண்டா அமைதியா இருக்க. ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். நேற்று பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து இப்படி கேட்குறான். சரி விடு சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போறா. கரெக்டாக பாய் ஃப்ரெண்ட் வரான். ஏய் எங்கே போனே நீ, நைட்லாம் உன்னை தேடிட்டு இருந்தேன்னு சொல்ல கழுத்தில் இருக்க காயத்தை பார்த்து அவனுக்கு கடுப்பாயிடுச்சு. இது எப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்க, அது நேற்று நைட் நான் ஹோட்டலில் ஸ்டே பண்ணேன், அங்கே ஒரு பாய்சனஸ் மஸ்கிட்டோ, அதாவது விஷமா இருக்க ஒரு கொசு என்ன கடிச்சு வச்சிருச்சு அப்படின்னு சொல்றா. உண்மையாவா, ஆமா சரி ஓகே, அப்ப நம்ம 2 பேரும் கல்யாணத்தை பத்தி பேசணும், தாத்தா உன்னை வர சொன்னார். கல்யாணமா, இல்ல இதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை, டைரக்டா பிரேக்கப் தான் அப்படிங்கிறா. பிரேக்கப்பா, விளையாடாது, என்னை விட்டா உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா, ஏன் உன் அண்ணன் இருக்கான்ல, ஏய் என்ன விளையாடுறியா, என் அண்ணனுக்குலாம் நீ செட் ஆக மாட்டேன், என் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது, ஒழுங்கா வான்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். கடுப்பாய்ச்சி ஹீரோயினுக்கு பிடிச்சி தள்ளி விட்டா அவ பாட்டுக்கு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் நைட்டு பாருக்கு போய் ஃப்ரெண்டை மீட் பண்ண, வீடு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்ல, எனக்கு ஓகே கன்வீனியன்ட்டா இருக்கும், சீக்கிரமா நான் இந்த வீட்டுக்கு வந்துடுறேன், என்னால இதுக்கு மேல சென் ஃபேமிலியில இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்ல, ஆமா உனக்கு என்னதான் பிரச்சனை, அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றா. கழுத்துல என்னடி காயம், ஏய் யார் இது, புதுசா யாராவது செட் ஆயிட்டாங்களா, உண்மையை சொல்லு, உன்னோட ஃபியான்சே கிடையாது கரெக்டானு சொல்ல, அது ஒண்ணும் இல்ல மஸ்கிட்டோன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போறா. ஏய் பொய் சொல்லாதன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு அவளும் வரா. அங்க பார்த்தா 2 பேர் குடிச்சிட்டு வராங்க. ஹீரோயினையும் ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு ஓவரா அவங்களும் பேசுறாங்க. ஹீரோயின் கிட்டேயும் கூட வா எவ்வளவுன்னு சொல்லி பணம் தரேன்னு சொல்லி ஓவரா பேசுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ரோரோ வரா. வந்து இவங்க 2 பேர் பேசுறத வீடியோ எடுத்துட்டு, என்ன சிஸ்டர் இந்த மாதிரி பண்ற, சென் ஃபேமிலியோட மானத்தையே நீ வாங்குற, ஆல்ரெடி உனக்கு ஃபியான்சே இருக்குல்ல, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற, இந்த வீடியோ மட்டும் நான் காட்டினா அவ்வளவுதான், அவன் உன்னை விட்டு போயிருவான்னு சொல்ல பாட்டில் எடுத்துட்டு ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அங்க நின்றுட்டு இருக்கவன் மண்டையிலே ஒரு போடு போட்டா. ஐயோ ஐயோன்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் கத்திட்டு இருக்கா. ஒழுங்கா அந்த வீடியோ டெலீட் பண்றியா இல்லையான்னு சொல்ல அவ்வளவு வேகமா டெலீட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரோரோ, ஹீரோயின் அப்புறம் அவன் ஃப்ரெண்டு அந்த 2 ஆளுகளை அடிச்சதுக்காக ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹீரோயின் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இப்படி பண்ணான்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றா. பட் அந்த ரோரோ, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லப்பா, என் சிஸ்டர் தான் அதெல்லாம் பண்ணா, நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் போலீஸ் இவங்களை விடுற மாதிரி தெரியல. காம்பன்சேஷனா அவங்க 2 மில்லியன் கேக்குறாங்க. 2 மில்லியனா, அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்னு ஹீரோயின் கேக்குறா. அதுக்குள்ள அங்க வேற ஒருத்தர் வராரு. அந்த போலீஸ் ஆபீசர் பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு போல. ஏய் நீயா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது கால் பண்றேன், சரி ஃபேமிலில இருந்து மெம்பர்ஸ் வர சொல்லி சைன் பண்ணிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல, யாருக்கு பண்றதுன்னு தெரியல. அந்த மஸ்கிட்டோக்கே கால் பண்றீங்கன்னு சொல்லி ஃப்ரெண்டு ஓட்டிட்டு இருக்கா. பேசாம இருடின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கூப்பிடலாமா வேணாமான்னு கால் பண்றா. ஆனா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு.
கண்டிப்பா அவன் வரமாட்டான்னு தெரியும்னு யோசிச்சிட்டே இருக்க, என் ஃப்ரெண்டு சும்மா தான் இருக்கான். கூப்பிட்டு பாரு வருவான் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இவரு தான் மெசேஜ் பண்றாரு. டேய் உன் ஆள் இங்க தான் இருக்கா சீக்கிரம் வான்னு. அப்புறம் ஹீரோயின் பேசுறா. பேசிட்டு ஃபோன கட் பண்ணா கரெக்ட்டா பார்த்தா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். எதிர்பார்க்கவே இல்ல உடனே வருவான்னு. அப்படியே சைலண்டா ஹீரோயின் நிக்க, டேய் நான் சைன் பண்றேன். என்னன்னு சொல்லு. சைன் பண்ணி நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஃப்ரெண்டு வேற சும்மா இல்லாம ஓட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கான். தேங்க்யூ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்குன்னு சொல்ல, சரி இப்பெல்லாம் நீ என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதில்ல. என்ன ரீசன்? அது ஒண்ணும் இல்ல. சொல்லு. ஒண்ணும் இல்ல. சரி நான் கூப்பிட்டோடனே நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நேத்து நம்ம பேசுனதுல ஒரு சின்ன டீலிங் வச்சுக்கலாமா? நேத்து என்னோட விஷயம் சொன்னேன்ல, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க வேணாம். ஏன் என்னாச்சு? ஆல்ரெடி இவங்களுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. நம்ம எதுக்கு போய் இவங்க இடையில போகணும்? வேணான்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்குள்ள இந்த பாய் ஃப்ரெண்டு பையன் வேற ஃபோன் பண்றான். எங்க இருக்கான்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல போனை வெயின்னு சொல்ல, எங்க இருக்கான்னு சொல்லுன்னு அவன் பாட்டுக்கு கத்திட்டே இருக்கான். டென்ஷன் ஆச்சு ஹீரோனுக்கு. டக்குனு போனை கட் பண்ண ஹீரோ நினைச்சுக்கிறான் இன்னும் ஃபியான்சேவை மனசுல நினைச்சிட்டே இருக்கா. அதனாலதான் என்ன அவாய்ட் பண்றான். பட் நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவனை எப்படியாவது எங்கேயாவது கழட்டி விடணும்னு பார்த்துட்டு இருக்கா. அது ஹீரோக்கு புரியல. அதுக்கப்புறம் 2 பேரும் கேஷுவலா பேசிட்டு வந்துட்டே இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நாளைக்கு ஏதோ பார்ட்டி இருக்கா உங்க ஃபேமிலில? ஆமா இருக்கு. அதுக்கு நான் வரவா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. பட் எதுவுமே சொல்லவே இல்லை ஹீரோ. அதுக்கப்புறம் தாத்தாவும் மீட் பண்றதுக்காக ஹீரோயின் போயிட்டா. தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்க, தாத்தாவும் கேஷுவலா பேசிட்டு விளையாண்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினை தாத்தாக்கு ரொம்ப பிடிக்கும் போல. தாத்தா பேசிட்டே இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த பியான்சே பையன் அந்த ரோரோ அப்புறம் சென் ஃபேமிலியோட அம்மா. நம்ம ஹீரோயினை வளர்த்த அம்மா தான். ஆனா அவங்க ஒரிஜினல் பொண்ணு வந்தனால அந்த பொண்ணை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவளையும் வேற கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவ சும்மா இல்லாம ஹீரோயினோட கழுத்துல இருக்க காயத்தை பார்த்து ஓவரா பேசிட்டே இருக்கா. ஸோ என்ன பேசுறதுன்னு புரியாம ஹீரோயின் சைலண்டா இருக்கா. ஆனா தாத்தாக்கு அந்த பொண்ணு சுத்தமா பிடிக்காது போல இருக்கு. அப்படியே மறைச்சுக்கிட்டே இருக்க, ஏண்டி உனக்கு அறிவில்லையா? நைட் போல வீட்டுக்கு வராம எங்க போனோம்னு சொல்லி அம்மா ஒரு பக்கம் கத்துறாங்க. என்ன என்னக்கா உண்மையை சொல்லு. நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, இப்ப என்ன உனக்கு என்ன பிரச்சனை? உன் கழுத்துல இருக்க காயத்தைன்னு சொல்லி பக்கத்துல போக டக்குன்னு கழுத்துல ஒரு அறை அறிஞ்சிட்டா. அவ அப்படியே உட்காந்துட்டா. எதுக்கு இது மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி வேணும்னு இந்த பியான்சே பையன் வேற அவளுக்கு சப்போர்ட் பண்ண, உனக்கு அவன் முக்கியம்னா நீ அவகிட்ட பேசு. என்கிட்ட எதுக்கு பேசுறேன்னு சொல்ல கோவத்துல அடிக்கலான்னு கையை வாங்குறான். கரெக்டா ஹீரோ வேற வந்து நிக்கிறான். என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா சின்ன பசங்களாட்ட அப்படின்னு தாத்தா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சாரி தாத்தா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. நீங்க சொன்னீங்க. ஸோ இப்போ நான் பண்ண முடியாது. அதனால இந்த கல்யாணத்தை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமான்னு ஹீரோயின் கேட்குறா. என்னது கேன்சல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த பியான்சே பையனுக்கு. அவனுக்கு ஹீரோயின் ரொம்ப முக்கியம் போல. ஹீரோயினை விடுற மாதிரி இல்லை. ஆனா அந்த ரோரோக்கு எப்படியாவது அவனை கரெக்ட் பண்ணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, அம்மாவும் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. இத்தனை நாளா வளர்த்த பொண்ணா இருந்தாலும் சொந்த பொண்ணு தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. சொந்த பொண்ணுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி இவங்க ஆர்கியூ பண்றதை பார்க்கும்போது தாத்தாக்கு தான் கஷ்டமா இருக்கு. ஏன் இவனை விட்டா என்ன கல்யாணம் பண்ண ஆள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கறா. இங்க பாரு, யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் தான் பண்ணி ஆகணும். வேற வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி பியான்சே பையனும் சொல்றான். சாரி, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதுக்கு பதிலா நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ பார்த்து சொல்ல, என்னது அவரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் சாக்கா இருக்கு. ஏன்னா என் அண்ணனெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்ல, எனக்கு ஓகே நான் பண்ணிக்கிறேன். தாத்தா நீங்க ஓகே சொன்னா கல்யாணம் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்ல, ஏன்டா விளையாண்டு இருக்க? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்ல, ஆமா இவெல்லாம் யாருக்குமே பிடிக்காது. இவளை போய் யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களாங்கிற மாதிரி அவங்க அம்மாவே பேசுறாங்க. ஸோ அண்ணா விளையாடாத, அவ அப்படிதான் அப்பப்போ சொல்லுவா. விட அவளை நான் கரெக்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. முன்னாடியே அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. நம்ம சொன்னவங்களுக்காக நேத்து அவன் ஓகே சொல்லியிருப்பான். எதுக்கு அவனை கஷ்டப்படுத்தணுங்கிற மாதிரி அமைதியா இருக்க, அதுக்கப்புறம் எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. முதல்ல நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல, சரி நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து அந்த பொண்ணு போக, அவளை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போறான் அந்த ஃபியான்சி பையன். எதுக்குடா அவளை ஃபாலோ பண்ற? இல்ல தாத்தா நான் இங்கதான் இருப்பேன். சரியா நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சோ எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு போறாங்க. அங்க அப்படியே அமைதியா உட்காந்துருக்க ஹீரோட போயிருப்பான். எதுக்கு அவனை கஷ்டப்படுத்தணுங்கிற மாதிரி அமைதியா இருக்க, அதுக்கப்புறம் எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. முதல்ல நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல, சரி நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து அந்த பொண்ணு போக, அவளை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போறான் அந்த ஃபியான்சி பையன். எதுக்குடா அவளை ஃபாலோ பண்ற? இல்ல தாத்தா நான் இங்கதான் இருப்பேன். சரியா நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சோ எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு போறாங்க. அங்க அப்படியே அமைதியா உட்காந்துருக்க ஹீரோட பக்கத்துல ஹீரோயின் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அப்படியே இந்த பியான்சே பையனுக்கு கடுப்பா இருக்கு. நான் வேணா வந்து உன் பக்கத்துல உட்காந்துக்குவா, இடத்த மாத்திக்கலாமான்னு சொல்லி கேட்க ஹீரோ முறைக்கிறான். அப்புறம் வேணும்னே அமைதியா உட்காந்துக்கிறான்.
அப்புறம் அவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா, ஹீரோயினுக்கு விழுந்து விழுந்து சாப்பாடுலாம் எடுத்து எடுத்து வைக்கிறான். அப்புறம் ஹீரோ சும்மா இல்லாம இது அவனுக்கு பிடிக்காது, இந்தா நீ சாப்பிடுன்னு சொல்லி வேணும்னே இந்த ஃபியான்சி பையனுக்கு கொடுக்க சாப்பாடு சர்வ் பண்றதுல இவங்க 2 பேரும் ஹீரோயினை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. தாத்தாக்கு இதை பார்க்கும்போதே காமெடியா இருக்கு. போதும்டா, அவளுக்கு பிடிச்சதா அவள் சாப்பிடுவா, ஒழுங்கா நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் கேஷுவலா சாப்பிட்றாங்க. பட் நம்ம ஹீரோக்கு தான் சுத்தமா பிடிக்கவே இல்லை அந்த ஆளு. அப்படியே அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்க தம்பி பையன் அப்படியே கடுப்பா இருக்கான். ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டான். ஹீரோ அப்படியே அமைதியா பார்க்க, ஏய் அவன் இருக்கான் பார்த்தானா அவ்வளவுதான், கை விடுன்னு சொல்ல அதெல்லாம் விட மாட்டேங்கிற மாதிரி பிடிச்சிட்டே இருக்க அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. விடு, என்ன கையெடு கையெடுன்னு சொல்ல விட மாட்டேன்னு சொல்லி டைட்டா பிடிச்சிக்கிறான். அப்புறம் தட்டி விட்டுட்டு ஒரு வழியா ஹீரோயின் சாப்பிட போறா. அண்ணா நீ கொடுத்ததெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்ல அப்புறம் ஹீரோயினும் சாப்பிட்டுட்டா. சரிடா நீ அந்த பக்கம் தானே போற வழியில அப்படியே இவளை இறக்கி விட்டுட்டு போயிருன்னு சொல்ல சரி தாத்தா நான் ட்ரா பண்ணிட்டே போயிடுறேன்னு சொல்ல ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ வா அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்றாரு. சரி ஓகே நான் வரேங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஆனா இவங்க 2 பேரும் போறதை பார்த்தா கஷ்டமா இருக்கு. ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. கையை பிடிச்சி தரத்தரன்னு வேற அவன் இழுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே போனதுக்கு அப்புறம் போது நீ நடிச்சது எதுக்கு ஓவரா பண்ற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்குறான் அந்த பியான்சே பையன். ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. நான் ஒன்றும் நடிக்கல, நான் உண்மையை தான் சொல்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், போய் சொல்லாத, உன் அட்டென்ஷன்ல ஏன் மேலதான் இருக்கு, நீ என்ன வேணான்னு சொன்னா நான் பின்னாடி அலைவேன்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி வேணும்னே இவன் வெறுப்பேத்துறான். அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. தாத்தா கிட்ட பேசலான்னு ஹீரோ போக எதுக்கடா இந்த மாதிரி பண்ற, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது சும்மா போயின்னு எனக்கு தெரியும், அந்த பொண்ணு ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு, இனிமேல் இந்த மாதிரிலாம் விளையாடாத புரியுதா அப்படின்னு சொல்ல எதுவுமே பேசாம ஹீரோ அமைதியா இருக்க. எனக்கு தெரியும் இத்தனால உன் மனசுல ஏதோ ஒரு பொண்ணு இருக்கான்னு, பட் அது யாருன்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு அவளை கூட்டிட்டு வா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் ட்ரை பண்றேன் சரியா, உன் மனசை நீ மாத்திக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்காக நீ அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது, லிலி ரொம்ப பாவமான பொண்ணு, அவளை பத்தி உனக்கு தெரியும்ல, சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதேங்கிற மாதிரி தாத்தாவும் சொல்ல அதுக்குள்ள ஹீரோக்கு போன் வருது. என்னடா போன் வருதுங்கிற மாதிரி, சாரி தாத்தா நான் இப்ப கிளம்புன்னு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். என்கிட்ட பேசலாம்னு நினைச்சாலும் பேச முடியலங்கிற மாதிரி தாத்தா சொல்லிட்டு இருக்க. அடுத்து போனை அட்டன் பண்ணிட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, சாரி நான் உங்ககிட்ட பேசினது தப்பு தான், பட் இதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சரியா, நான் வேணா ஒன்று பண்றேன், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சி உங்க கூட சேர்த்து வச்சுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறா. என்னதுங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட போனை கட் பண்ணிட்டான். என்ன அவன் பாட்டுக்கு போனை கட் பண்ணிட்டாங்கிற மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டா ஹீரோயின். வந்து அவ பாட்டுக்கு பிரெட் சாப்பிட்டுட்டு இருக்க. அங்க அந்த ரோரோவும் அம்மாவும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வேணும்னே ஹீரோயின் வெறுப்பேத்துற மாதிரி தப்பு தப்பா பேசிட்டே இருக்காங்க. அவளோட பிஹேவியர் எல்லாம் சரியில்லை. நான் தான் டாப் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் தான் இந்த யூனிவர்சிட்டிலேயே அதிக மார்க் எடுப்பேன், இன்டர்ன்ஷிப்ல நான் தான் வின் பண்ணுவேன், எனக்கு தான் ஜாப் கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு தம்பி பையன் வரான். ஹீரோயினை வெறுப்பேத்திருக்காக ரோரோ கிட்டே தான் பேசிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு பிரெட் சாப்பிட்டு இருக்க. உனக்கு கோச்சிங் தானே வேணும், நான் தரவான்னு சொல்லிட்டு ரோரோ கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கம்பெனில இன்டர்ன்ஷிப் பண்ணல, அதை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கா. எங்க போறேன்னு சொல்லி அம்மா கேட்க, நான் எங்கேயும் போல, இங்கதான் இருக்க போறேன்னு சொல்ல அதுக்குள்ள பார்த்தா ஹீரோ வந்துட்டா ஹீரோயினை பார்க்க. வாங்க வாங்க எங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்க தான் வந்தீங்களான்னு சொல்ல, பாட்டிக்கு டைம் ஆச்சு, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடி ஆகு. நானா, என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ட்ரெஸ் சீக்கிரம் சேஞ்ச் பண்ணிட்டு வா, உனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்ல ஐ ஜாலின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஹீரோயின் ஓடிட்டா. ஒரு ப்ராஜெக்ட்கான ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில அந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த ரோரோ ஏதோ பண்ணிருப்பா போல, அதை பத்தி இங்கிலீஷ்ல ஃபாரினர்ஸ்ல கொஸ்டின் கேட்க அவளுக்கு பதில் சொல்லவே தெரியல, முடிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. அது மட்டும் இல்லாம ஹீரோ கூட வரதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராங்களேங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு எல்லாருக்கும். ஹீரோயின் வந்த உடனே டக்கு டக்குன்னு இங்கிலீஷ்ல பேசுறா. அப்புறம் ரோரோக்கு டென்ஷன் ஆச்சு. என்னோட ப்ராஜெக்டை பத்தி சொல்ல எனக்கு தெரியும், நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசலான்னு ட்ரை பண்றா. ஆனாலும் திணறிக்கிட்டே இருக்கா. அவனால சுத்தமா பேசவே முடியல. கடுப்பா இருக்குது மத்தவங்களுக்கெல்லாம். ஹீரோயினே பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் சூப்பரா பேசுறா. அவ ஃபுல்லா இங்கிலீஷ்ல பேசுறத பார்த்து எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. வா, அந்த பொண்ணு ரொம்ப சூப்பரா பேசுறாள், பரவாயில்ல, அடாப்டிவ் பொண்ணா இருந்தாலும் அவள் நல்ல டேலண்டா இருக்கான்னு எல்லாரும் சொல்ல, வாவ் சூப்பர்னு சொல்லி ஃபியான்சே பையனும் அப்ரிஷியேட் பண்றான். நினைச்சு கூட பார்க்கல, உன்னாலதான் எனக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசிட்டே இருக்கா ஃபியான்சே பையன். அதுக்கப்புறம் அங்க வந்தவர் ஒரு சின்ன கிஃப்ட் ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு போக, ரொம்ப தேங்க்ஸ், உங்க கிஃப்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்கள வழி அனுப்பிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டு இருக்கா ஹீரோயின். வேணும்னே ஹீரோ போய் ஹீரோயினோட பக்கத்துல போய் பேசுறான். இந்த டிரான்ஸ்லேட்டர் வேலையில எப்பமா பார்த்தேன்னு, அது எனக்கு தெரியும், அதான் சொன்னேன், இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல, எதிர்பார்க்கவே இல்லை நீ இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு, பட் சூப்பர் தெரியுமா அப்படின்னு சொல்ல, திடீர்னு பார்த்தோம் அந்த இடத்துக்கு ஃபியான்சே பையன் வரான். உன்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன ப்ரௌடா ஃபீல் பண்ண வச்சிட்டேன், இப்பதான் ஹாப்பியா இருக்கு எனக்கு. சரி ஓகே, வா ஏதாவது சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை பிடிச்சிருக்கிறான். இன்னைக்கெல்லாம் என்ன கூப்பிடாத, இன்னைக்கு நான் இவருக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். விளையாடாத, நீ என்னோட ஃபியான்சி, வா டான்ஸ் பண்ணலான்னு சொல்ல, டான்ஸா, இங்க யாரும் எந்த டான்ஸும் அரேஞ்ச் பண்ணல, இது பிசினஸ் மீட்டிங் தெரியும்லங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ரோரோ வேணும்னே அங்க இருக்கிற ஃபியான்சியோட பக்கத்துல போய் நின்னுட்டு, இங்க பாரு, நீ வேணும்னு வெறுப்பேத்துறதுக்காக பேசாத, உன்னை விட நான் டேலண்ட்னு சொல்லி இவ பேசுறா. இப்படியே ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்க. அங்க இருக்க ஃபியான்சி பையனுக்கு கடுப்பா
கடுப்பா இருக்கு. ரோரோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போக ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயின் போறாங்க. அப்புறம் 2 பேரும் பேசிட்டு நிக்க அந்த ரோரோ கேக்குறா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு. கல்யாணமா? என்ன விளையாடுறியா? உன்னை என் தங்கச்சி மாதிரி நான் பாத்துக்கிட்டேன். உனக்கு உடம்பு சரியில்லை அதனால உங்க கூட இருந்தனே தவிர எப்பயுமே அந்த மாதிரி எண்ணத்துல நான் உங்ககிட்ட பழகல. அது மட்டும் இல்லாம நான் லீலியத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தாத்தா அரேஞ்ச் பண்ணதுனால மட்டும் இல்ல, எனக்கும் அவளை பிடிக்கும். சோ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு தள்ளிடு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல, இல்ல எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை விட்டு என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி அவ பாட்டுக்கு ஹக் பண்ணிக்கிறா. கரெக்டா ஹீரோயின் இந்த ஹக் பண்ற மூமெண்ட்டை மட்டும் பார்க்க ஹீரோயினுக்கு அது பார்க்கும்போது கடுப்பா இருக்கு. முறைச்சுக்கிட்டே நிக்கிறா. அந்த டைம்னு பார்த்து ஹீரோ வரா. என்ன ஜலசாரியா, பொறாமையா இருக்கா அவனுக்குன்னு சொல்லி கேட்க, விளையாடாதீங்க, நான் எதுக்கு பொறாமையா இருக்கணும்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ கிஸ் பண்றான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஏதோ பேசலான்னு வர கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த பியான்சே பையன் வரா. என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பக்கத்துல வர, சொல்லு என்ன நடக்குது. அன்னைக்கு அவ சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டா, அதை வச்சு நீங்க எதுவும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. அவ என்னோட பியான்சே அண்ணா, அதனால நீங்க பார்த்து நடந்துக்கங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தான் ஒரு பொண்ணு இருக்குல்ல, சோ அது இருக்கும்போது எதுக்காக என்னோட பியான்சேவே எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபேமிலியில எல்லாத்தையுமே எடுத்துக்கிறது எப்பயுமே நீங்க தான், அதுவும் எனக்கு சொந்தமானது எடுத்துக்கிறது நீதான். இதுக்கு மேலேயும் என்கிட்ட இருந்து எதையும் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கடுப்பா அவன் பேசுறான். ஹீரோனுக்கு ஷாக்கா இருக்கு. ஹீரோக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு தெரிஞ்சுன்னு அவளே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கா. அப்படியே முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க நம்ம ஹீரோ. இந்த பியான்சே பையன் கடுப்பா பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க நிறைய குப்பையெல்லாம் இருக்கு. என்ன குப்பையெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க ஷேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்க்க அவர் ரூமை பூட்டி வச்சிருக்காங்க. எதுக்கே ரூமை பூட்டி வச்சிங்க, இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை, முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்ல, இங்க பாரு 9 வருஷமா உனக்கு இந்த வீட்டுல வச்சிருந்தேன், அதுவும் அந்த தாத்தாக்காக தான். என் பொண்ணு வந்துட்டா, இதுக்கப்புறம் உனக்கு இங்க எந்த இடம் இல்லைன்னு சொல்ல, அப்ப என்னோட பொருள் எல்லாம் வெளியே இருக்கு, போய் எடுத்துக்கோன்னு சொல்ல, அங்க வந்து பார்த்தா குப்பையாட்ட போட்டு வச்சிருந்தது எல்லாமே ஹீரோயினோட திங்ஸ் தான். அதுல அவ அப்பா அம்மா போட்டோவும் காணும், அவளோட முக்கியமான பொருள் எல்லாம் காணும். தேடிட்டு இருக்க, என் அப்பா அம்மா போட்டோ எங்கன்னு சொல்லி கேக்குறா. அதெல்லாம் எங்க கிடக்குதோ எனக்கு தெரியாது, இந்த குப்பையை மட்டும் அள்ளிட்டு கிளம்பு, மத்ததெல்லாம் கொடுக்க முடியாது, நீ இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்ல, ஓ அப்படியா, இருங்க நான் போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போன் எடுத்து பண்ணலான்னு போறா. அதுக்குள்ள அங்க வந்து செக்யூரிட்டி வர ஹீரோயின் கையில இருந்து போனை பிடுங்கிட்டாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல, பயந்து போய் அப்படின்னு இருக்கா. அவளை பிடிச்சி கீழே வேற தள்ளி விட்டாங்க. சுத்தமா அவளால நகர கூட முடியல. அந்த அந்த பக்கம் போக, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு திட்டிட்டு இருக்க, நீ என்னமோ பண்ணி எங்கேயோ போ, ஆனா என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் அம்மா போயிட்டாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோயின் எதிர்பார்க்கவே இல்லை ஹீரோ வருவான்னு. வந்து அப்படியே க்ளோஸா உட்காந்துருக்கான். இங்க பாரு, நான் இல்லைன்னா நீ வெளியே தான் இருப்பான்னு எனக்கு தெரியும், சோ அதுக்காக தான் வந்தேன். வா, இப்ப என்ன உனக்கு உள்ளதான் போகணும், நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, என் அப்பா அம்மாவோட திங்ஸ் அது தானா உன் கையில வரும், அதை வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக, அப்புறம் அந்த ஷென்னு வராதுன்னு சொல்ல முடியாதுல்ல ஹீரோ கூட வந்தனால, அதனால அக்செப்ட் பண்ணிட்டு அமைதியா இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் எனக்கு இப்ப வேணும், அது மட்டும் இப்ப வரலன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது அவ திங்ஸ் எல்லாம் இங்கதாப்பா இருக்கு, நான் தந்துடுறேன், ஆனா நீ எதுக்கு இப்படி சப்போர்ட் பண்றேன்னு புரியலன்னு சொல்லி புலம்பிட்டு வேகமா அந்த பக்கம் போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சும்மா இல்லாம அந்த சிஸ்டர் வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறா. ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறா, உனக்குலாம் அறிவில்லையா, ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் செட் பண்ணிப்பியா, அது மட்டும் இல்லாம அவன் எனக்கு தான் சொந்தம், அவனை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு ஃபியான்சியை பத்தி பேச, நான் எப்ப சொன்ன உன்னை பிடிச்சிருக்குன்னு, என்னைக்குமே நான் சொன்னதே இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் தங்கச்சி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுற வெள்ள வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ வந்து நிக்கிறான். உன் திங்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு இன்னான்னு சொல்லி ஒரு குட்டி பாக்ஸா கையில கொடுக்க, அதை வாங்கி அப்படியே ஓபன் பண்ணி பாக்குறா ஹீரோயின். அதுல அவளோட திங்ஸ் அப்பா அம்மா போட்டோ எல்லாம் இருக்கு. உன் திங்ஸ் கரெக்டா இருக்கா, கரெக்டா இருக்குன்னு சொல்ல, சரி வா போலான்னு சொல்லி கூப்பிட, ஃபியான்சே பையனுக்கு கஷ்டமா இருக்கு ஹீரோயின் போறதை பார்த்து. நீ எங்க போற, நானே உன்னை கூட்டிட்டு போறேன், என்னோட ஃபியான்சேவே நான் பாத்துப்பேன்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோயின் அப்படியே மயங்கி விழுந்துட்டா. இங்க பாரு, இதுக்கப்புறம் இவ்வளவு பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ ரொம்ப நல்லா பாத்துக்கிட்ட, இவ்வளவு நேரம் அவ வெளியே இருந்தப்ப நீயா கூட இருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்கிட்டு அப்படியே அங்க வந்து கிளம்பிட்டான். அப்புறம் இந்த ஃபியான்சே பையனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அப்புறம் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. ஹீரோயினுக்கு ஃபீவர் போல, அப்படியே நைட்டு ஃபுல்லா படுத்திருக்கா. நெத்தியிலலாம் கிளாத் போட்டு ஹீரோ தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு சாப்பிட கொடுக்குறான். நான் எப்படி இங்க வந்தேன், நேற்று நைட்டு நீ உன் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அங்கேயே மயங்கிட்டேன், ஸோ நான் இங்கே தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் உனக்கு ட்ரெஸ் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணலப்பா, மெய்டு தான் சேஞ்ச் பண்ணி விட்டாங்க, சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். உனக்கான ட்ரெஸ்லாம் இங்கே இருக்குது, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக பார்த்து நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, எனக்கு சைஸ் எப்படி கரெக்டாக நீங்கள் வாங்கினீங்க, அது சும்மா நான் கரெக்டாக தான் வாங்கினேன், அப்போ இன்னரு அதுவும் நான் யோசிச்சு தான் வாங்கினேன்னு சொல்ல, அது எப்படி உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது எப்படி எனக்கு தெரியும்னு நான் சொல்லவான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டே இருக்கான். இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, டக்குன்னு போய் அன்னைக்கு நைட்டு நீ என் பக்கத்துல வந்தையே, அப்பவே நான் உன்னை டச் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அது கேட்டுன்னு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வெக்கமா வந்துருச்சு. போதும், இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி வாய் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டா. ஹீரோ எதுவும் பேச வரான். அடுத்தவங்க கேட்டா தப்பா இருக்கும் போங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, சரின்னு ஹீரோ அப்படியே ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறான். இந்த வீடு உனக்காக வாங்கினது, இங்க இருந்து யாரும் உன்னை வெளியே அனுப்ப முடியாது, சோ இங்கதான் நீ இருக்க போறேன்னு சொல்ல, அதை கேட்டுன்னு ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா அவளுக்குன்னு சொந்தமா வீடு இல்லாதனால தானே
அவங்க அம்மா அவள வீட்ட விட்டு வெளிய அனுப்புனாங்க. இப்ப இந்த வீட்லருந்து யாருமே அவள அனுப்ப முடியாதுன்னு நெனைக்கும்போது அவளுக்கு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் கொஞ்சம் கியூட்டா, இன்டிமேட்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படியே ஹீரோயின பாத்துக்கிட்டே ஹீரோ உட்காந்துருக்க. இந்த மாரி பாத்துட்டே இருக்காதீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, சரி உனக்காக கம்பெனில நான் இன்டர்ன்ஷிப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீ போன்னு சொல்ல, நானா? ஆமா. என் கம்பெனி தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு ஏதாவது டவுட்ஸ்னா என்கிட்ட கேளு. நீ வேற ஏதாவது பண்ணணும்னாலும் என்கிட்ட கேளு. உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். நான் எல்லாமே உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல, உங்களுக்கு கஷ்டம் வேணாம். நான் தாத்தாவையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஸோ அதனால இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தாத்தா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நம்மள பத்தி நானே பேசுறேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு வந்துட்டான் ஆஃபீஸ்க்கு. ஃபர்ஸ்ட் நான் உள்ள போறேன். நீ அப்புறமா வாங்கன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ கேட்க மாட்டேங்கிறான். கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போன்னு சொல்ல, டக்குன்னு ஒரு கிஸ் பண்ணிட்டு சரி கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஹீரோயின் அந்த பக்கம் போக டக்குன்னு ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டான். அப்புறம் அவன் டைரக்டா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் போறா. அங்க போனோடனே ஆபீஸ்ல எல்லாரும் ஹீரோயினை பார்த்துட்டே இருக்க, ஹீரோவை பார்த்தோன்னே அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க எல்லாரும். எதுக்கு இவர் இங்க வந்தாருங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, அப்புறம் அங்கிருந்து ஹீரோ முன்னாடி போறான். அவர் எதுக்கு இந்த லிஃப்ட்ல வந்தாரு? ஒருவேளை அந்த லிஃப்ட் அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் போல, அதனாலதான் இங்க வந்துட்டாரு. ஹாப்பியா இருக்கு. சூப்பர் அப்படின்னு சொல்ல, ஐயோ நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பயந்து போய் ஓடி வரா. லிஃப்ட்டை விட்டு வெளியே வந்தோடனே இந்த ஃபியான்சே பையன் கையில ஒரு பொக்கேயோட வரான். இந்த பொக்கே உனக்கு தான். எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்பதான் உன்னை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்னு தோணுது. ஸோ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டா. அவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். பொக்கேயோட போய் ஹீரோயின் எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஒழுங்கா ஓடிடிலன்னு அடிச்சிருவேன்னு ஹீரோயின் திட்டுறா. அவன் போற மாதிரி தெரியல. இங்க பாரு, எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன், ரோரோவெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு செக்யூரிட்டியை கூட்டிட்டு வந்து அவனை இழுத்து அந்த பக்கம் தள்ளியாச்சு. அவனை இவ பக்கத்துலயே விடக்கூடாதுங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்க அந்த ரோரோவை தான் காட்டுறாங்க. அம்மா கிட்ட புலம்புறா. ஏமா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டீங்களா? அவ ஒரு அடாப்டிவ் பொண்ணு, அவளுக்கு எல்லாமே கிடைக்குது, எனக்கு ஏன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது? எனக்கு கண்டிப்பா எனக்கு அவன் தான் வேணும், நான் அவனைத்தான் லவ் பண்றேன்னு சொல்ல, சரி 2 நாள்ல பார்ட்டி வருது, ஸோ விடு, பார்ட்டியில போய் எப்படியாவது அவனை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கா. ஹீரோயினை பார்த்துட்டு வா உன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கேன், கேக் சாப்பிடுன்னு சொல்லி கேக் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே ஃபியான்சே பையன் பக்கத்துல வரான். அங்க இருக்க பொண்ணுகள்லாம் வந்து ஹீரோயினை பார்த்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. பட் அந்த ஃபியான்சே பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரோரோ வேற கூட இருக்காளா. ரோரோவை பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுச்சு அந்த ஃபியான்சேக்கு. இங்க பாரு, எப்பயாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனா, நீ ஒவ்வொரு ஏதாவது உன் ஃப்ரெண்ட்ஸை பத்தி இவ்வளவு புள்ளி பண்ற, இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா அவ்வளவுதான்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க அங்க போயிட்டாங்க. சாரி, நான் தெரியாம இந்த மாதிரி பேசிட்டேன்னு சொல்லிட்டு அழுகுறா. நீ அழுகுறியா? இங்கே நீ அழுகிறத நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பிடிச்சி கிள்ளி விட்டா. இங்கே நல்லா அழுகு பார்க்கலான்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ தள்ளி நின்று பாக்குறான். ஹீரோயினை பார்த்துட்டு வா நீ சூப்பரா பேசுற அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறான். போடா அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டே ஹீரோயின் நிக்க, ஒரு பொண்ணு கிட்ட கையில காசு கொடுத்து இந்த ட்ரிங்க்ஸை கொண்டு போய் ஹீரோயின் மேல ஊத்த சொல்லி ரோரோ சொல்றா. அதே மாதிரி ஹீரோயின் மேல ஊத்த, மேல ரூம் இருக்கு வாங்க அங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சாரி மேடம்னு சொல்லி ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு ரூம்குள்ள போறா. அதே மாதிரி அந்த ஃபியான்சே பையனும் ஒரு ரூம்குள்ள போறான். திடீர்னு பார்த்தா அந்த ரூம்குள்ள ரோரோ வந்து நிக்கிறா. அவனுக்கு ஹீரோயினை பாக்குற மாதிரியே இருக்கு. அப்புறம் டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் இன்டிமேட்டா இருக்க, ஹீரோயின் உள்ள வரா. ஏதோ ஸ்மெல்லா இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு ஏன் ஹாட்டா இருக்குன்னு சொல்லி பார்க்க, அங்க ஏதோ ட்ரக்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க போல. ஹீரோயின் அதை கண்டுபிடிச்சு அதை அணைச்சிட்டா. நல்ல வேலை தப்பிச்சு, இதை வச்சு ஏதோ பிளான் பண்ணிருப்பா போல இருக்குன்னு சொல்ல, அங்க கேமரா இருக்கு. அதையும் பார்த்துட்டு ஏதோ பிளான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு யாரும் வர்ற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா ஹீரோ, நல்ல வேலை நீங்க தான் வந்தீங்களா, இது ஏதோ பிளான் மாதிரி இருக்குன்னு சொல்ல, எனக்கு தெரியும் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல, வெளியே ஒருத்தன் ஹீரோயின் கூட ஒன்னா இருக்கணும்னு கரெக்டா ரூம்குள்ள வரலான்னு பார்க்க, நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்திட்டு உள்ள வந்திருப்பான். நல்ல வேலை உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, எனக்கு எதுவும் இல்லை, இங்க எந்த ட்ரக்ஸை நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்துல ஹீரோ வர, அங்க பாருங்க கேமரான்னு சொல்ல, கேமரா தானே அதை நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கேமராவை ஹீரோ எடுத்துட்டான். அந்த ரூம்ல ஜியாங் இருக்கான். அவனெல்லாம் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை, 2 பேரும் ஆசைப்பட்டுதான் இருக்காங்க, இருந்துட்டு போறாங்க விடுங்க, இதை வச்சு வேற ஏதாவது பிளான் பண்ணலாங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு ஹீரோயின் தான் பக்கத்துல இருக்கான்னு சொல்லி அந்த ஜியாங் திரும்பி பார்க்க, அங்க பார்த்தா ரோரோ, எரும மாடு நீங்க என்னடி பண்ற, அது நேற்று நைட் நம்ம 2 பேருக்குள்ள எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்ல, விளையாடுறியா, நான் உன்னை அந்த மாதிரி பார்த்ததே இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சிஸ்டர் மாதிரி, போய் உன் கூட ஒன்னா இருக்கேன்னு சொல்ல, அங்க பாருங்க அந்த கேமரால எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஸோ அதனால நீ தப்பிக்க முடியாது, என்னன்னாலும் நீ என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேற வழியே இல்லைன்னு சொல்ல, செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு ஜியாங்க்கு. அப்படியே கடுப்பா கத்திட்டு இருக்கான். அதுக்குள்ள போன் வருது தாத்தா கிட்ட இருந்து, ஒழுங்கா வீட்டுக்கு வாடான்னு. இதோ வந்துறேன் தாத்தான்னு சொல்லிட்டு, எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம், உன்னாலதான் எல்லாமேன்னு சொல்லி கத்திட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேரும் சேன் ஃபேமிலிக்கு போறாங்க. அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்களா ஹெட்லைன்லயும் பொண்ணை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவதான் உன் சிஸ்டர் லவா வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ எதுவுமே பேசல, சைலண்டா இருக்க. என்ன பண்றது, அவனுக்கு இவளை தான் பிடிச்சிருக்கு, அவளை பிடிக்கல, அதுக்கு என்ன பண்ணலான்னு ஹீரோயினை பார்த்து வேணும்னு அந்த
அந்த அம்மா ஓவரா பேசுறாங்க. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த ட்ரக்ஸுக்கு பணம் கொடுத்தது எல்லாமே இந்த ரோரோ தான் அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஹீரோ போட்டு காட்டுறான். உங்க பொண்ணு பண்ண தப்பு மட்டும் இப்ப தாத்தாக்கு தெரிஞ்சது பிரச்சனை பெருசாகும். சோ இத வெளியே சொல்லாம இருக்கணும்னா நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்ல, அது நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லி பயந்து போய் அவங்க நிக்கிறாங்க. அப்புறம் நான் சொல்றதை கேட்டுக்கங்க, இந்த மேட்ச் மேக்கர் வேலையில இதோட நிறுத்திக்கங்க. சோ நீ பண்ணது பெரிய தப்பு, அதனாலன்னு சொல்ல திடீர்னு பார்த்தா போலீஸ் வந்து நிக்குது. ரோரோவை பிடிச்சி இழுத்துட்டு போக சேர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளீஸ் என் பொண்ணை விடுங்க விடுங்கன்னு. எப்படியோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு விடுன்னு சொல்ல, ஆனா அவங்க என் மேல கோவப்படுவாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. தாத்தா கிட்ட நான் பேசி இவனை புரிய வச்சுப்பேன்னு சொல்லிட்டு தாத்தாவை மீட் பண்றதுக்காக வராங்க. அங்க பார்த்தா இவனை முட்டி போட்டு உட்கார வச்சுட்டு அவனை திட்டிட்டு இருக்காங்க. ஏ ஜியாங், நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமாடா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேர் வந்ததுக்கு அப்புறம், இங்க பாருங்க, இவன் பண்ண தப்புக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேம்மா, என்ன பண்றதுன்னு தெரியல, உனக்கு ஏத்த மாப்பிள்ளைய நானே பாக்குறேன்னு சொல்ல, நானே இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். என்னடா சொல்ற, உன்னால பண்ண முடியுமா, லவ் இல்லாம நல்லா கல்யாணம் பண்ண முடியுமான்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல, எனக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இவ கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், சோ நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்ல, பிரெக்னென்ட்டாங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு ஹீரோயினுக்கு. என்னது பிரெக்னெண்டா, அப்ப நீ ஏமாத்திட்டு இருந்தியா இவ்வளவு நாள்னு சொல்லி ஜியாங் வந்து ஹீரோயின் கிட்ட கத்துறான். தாத்தா குச்சிலே ஒரு அடி போறாரு. ஒழுங்கா முட்டி போடுறா, உனக்குலாம் அறிவில, நீ பண்ணதான் பெரிய தப்பு, அவன் மேல கொஞ்சமாவது லவ்வோட இருந்திருந்தா அவ எது கொண்டு விட்டு போறா, நீ அவகிட்ட எப்பயுமே வெறுப்பாவே இருந்த, அதனாலதான் உன்னை விட்டு போயிட்டா, இதோட இதுக்கப்புறம் எதுவும் இல்ல, சோ உனக்கு என்கேஜ்மெண்ட்டை நான் கேன்சல் பண்றேன், ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு தாத்தா. அப்புறம் இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க கூடாது, அப்ராட் போகணும்னு சொல்ல, நான் அப்ராட் போக மாட்டேன்னு அவன் கத்துறான். அதுக்கப்புறம் தாத்தா ஆளுகளை வச்சு அவனை இழுத்துட்டு போயாச்சு. அப்புறம் நீங்க 2 பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கீங்கன்னு சொல்ல, இப்போதைக்கு இல்ல, கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்ல, ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா ஏற்கனவே, ப்ளீஸ்மா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் நல்லது, இவன் உன்னை ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டே இருக்கான், முதல்ல அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் ஹீரோ வித்தா ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா என்னன்னு தெரியல, ஹீரோவை விட்டுட்டு தான் அவ ஜியாங்க சூஸ் பண்ணிருப்பா. அதுக்கான காரணமும் தாத்தா தான், ஏன்னா தாத்தா தான் சூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோ கிடைச்சிட்டான்னு சொல்லி ஹீரோனுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா, கல்யாணத்துக்கு எனக்கு ஓகே தான்னு சொல்ல, சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லுமா, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண நான் இருக்கேன், ஸோ சென் ஃபேமிலியை பற்றி நீ கவலைப்படாதன்னு சொல்ல, இப்போ எனக்கு சென் ஃபேமிலி தேவையில்லை, நீங்கள் மட்டும் இருந்தால் அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சொல்கிறா. அதுக்கப்புறம் அப்ராடுக்கு அனுப்புறேன்னு சொன்னனால அங்கே அந்த ஜியாங்கு செம்ம கடுப்பு, கூட அந்த ரோரோவை சேர்த்து தான் அனுப்புகிறாங்க. 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பற்றி பேசினா இவளுக்கு கடுப்பாகுது, கத்துன்னு கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இப்போ ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ண போயிட்டா. அங்கே போனால் எல்லாரும் ஹீரோவையும் ஹீரோயினையும் பற்றியே தான் பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு. எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரி சொல்லாதீங்க, அவங்க எல்லாம் என்ன ஓட்டிகிட்டே இருக்காங்கன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறா. நீ யாரை பற்றி கவலைப்படாத, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணத்தை தாத்தா ஓகே சொல்லிட்டாங்க, ஸோ இதுக்கப்புறம் இதை பற்றி நீ ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தாத்தாவை மீட் பண்ணுறக்காக ஹீரோயின் போகிறா. தாத்தா கேட்குறாங்க, உனக்கு இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணுமா இல்லை ஏதாவது படிக்கணுமான்னு. எனக்கு டிப்ளமசி படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. டக்குன்னு ஹீரோட ஃபேஸ் மாறிடுச்சு. வேணாம், அந்த கோர்ஸ் உனக்கு வேணாம், நான் படிச்சதை நீ படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திச்சு அந்த பக்கம் போயிட்டான். ஒன்றுமே புரியல ஹீரோயினுக்கு. அடுத்து ஹீரோ பார்க்கறக்காக போகிறா. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி என் ஆசையை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீங்களா, நான் உங்களை பார்த்து தான் அது படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீங்கள் என்ன வேணான்னு சொல்கிறீங்க, ப்ளீஸ் நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க, எனக்கு படிக்கணும்னு சொல்ல, இங்கே பாரு அதெல்லாம் தேவையில்லை, நீ வீட்டில் இருந்தால் போதும், நீ அதை படிக்கவும் வேணாம், நீ எதுவும் பண்ணவும் வேணாம், ப்ளீஸ் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, எனக்கு புரியல, என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையா, நீங்களும் அவன் மாதிரி தானா, சே ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, யாருமே என்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே போகிறா. வேணாம், நீ அதை படித்தா உனக்கு கஷ்டங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் ஹீரோயின் அங்கே போகிறா. அவளை கன்வின்ஸ் பண்ணுறக்காக ஹீரோ வரான். எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவள் அமைதியாக இருக்க, நான் சொல்கிறது உனக்கு இப்போதைக்கு புரியாது, இதுக்கப்புறம் தான் புரியும், ப்ளீஸ் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோன்னு சொல்லி பேசுகிறான். அவள் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறா. சரி இப்போ என்ன, உனக்கு படிக்கணும் அவ்வளோதானே, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக உன்னோட பேர் அதில் இருக்காதுங்கிற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஹீரோயினுக்கு வெறுப்பாகவே இருக்குது, ஹீரோ மேலே செம்ம டென்ஷனாகவே இருக்கா, சரியாக பேசவே மாட்டேங்கிறா, கஷ்டமாகவே இருக்குது ஹீரோவை யோசிச்சுட்டு. ஹீரோ வேற ஒரு கிஃப்ட் வேற கொடுத்துருப்பான். கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க இவ சாப்பிடாமே வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவளுக்காக ஃபுட் எல்லாம் கொடுத்துருக்கான். என் மேலே பாசமாக தான் இருக்கீங்க, ஆனால் ஏன் என்னோட ஆசை மட்டும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டதை படிக்க விடலன்னு சொல்லி ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் அங்கே 2 பேர் ஹீரோ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஹீரோக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொண்ணு ஒன்று இருக்கா. அவளை 8 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னமோ இவளை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டாங்க, அது என்னன்னு தெரியல, வேற ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. உண்மையாவே ஹீரோக்கு லவ்வர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. இதில் அந்த ஜியாங் பையன் வேற கண்டினியூவாக மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். உனக்கு ஒன்று தெரியுமா, என் அண்ணனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கு, நானே அதை பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணை அடிக்கடி மீட் பண்ண போயிட்டே இருப்பாங்க, மாசத்துல ஒரு 2 நாள், நீ வேணா ட்ரை பண்ணி பாரு, 15ஆம் தேதி 3 மணிக்கு கண்டிப்பா அந்த பொண்ணை என் அண்ணன் மீட் பண்ணுவாரு, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான், இது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ பண்ணு அப்படின்னு சொல்ல, கோவத்துல ஹீரோயின் பிளாக் பண்ணிட்டா. அதெல்லாம் உண்மையா இருக்காதுன்னு சொல்லி கடுப்பா இருக்கு. இங்க இவன் கத்துறான் பிளாக் பண்ணிட்டான்னு. அதுக்கப்புறம் ரோரோ வந்து, ஏன்டா என்னை பக்கத்துல வச்சுட்டு இன்னொருத்திட்ட பேசிட்டு இருக்கேன்னு அடின்னு அடிக்கிறா. அப்புறம் ஹீரோயின்
ஹீரோயினுக்கு டவுட். அந்த 15ஆம் தேதி மார்க் பண்ணி பார்த்துட்டே இருக்க ஹீரோ ஃப்ளவரோட வரான். இப்போ என்ன உனக்கு படிக்கணும் அவ்வளோதானே, உனக்கு பிடிச்சதை நீ படி, நான் கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இதுக்கப்புறம் உனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஓகேவான்னு சொல்ல உண்மையாவா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமாம் உண்மையாதான், நீ படிச்சுக்கலாம் இந்தா அப்படின்னு சொல்லி புக்கும் வாங்கி தரான். இது என்னோட புக்கு, என்னோட ஃபேவரட்டான புக்கு, கண்டிப்பாக இதில் நீ படிக்கும்போது ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்ல. வா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு சாரி உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசிட்டேனா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நானே உன்னை கூட்டிட்டு போறேன் நீ வா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹக் பண்ணிட்டா. கண்டிப்பா உனக்கு அந்த சீட்டு கிடைக்காதுங்கிற மாதிரி இவன் மனசுக்குள்ள ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ தூங்கிட்டானான்னு செக் பண்ணிட்டு ஹீரோயின் வேகமா எந்திரிச்சு வரா. அவ போய் தாத்தாக்கு தான் ஃபோன் பண்றா. தாத்தா ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அந்த ஹெல்ப் மட்டும் எனக்காக நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்ல என்ன ஹெல்ப்னு தாத்தா கேட்குறாங்க. பட் பேசினதை நமக்கு காட்டல. அடுத்த நாள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஹீரோ தான் ட்ரா பண்ண வர ஹீரோயினை. நான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுறேன்னு சொல்ல 2 பொண்ணுங்க வராங்க. சீனியர் சார் நீங்களா, உங்களை இங்க பார்க்கவே முடியல, உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமான்னு சொல்ல ஆட்டோகிராஃபும் போட்டு தரான். உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம்னு சொல்ல சாரி அந்த வேலையை நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். வா நீங்க 2 பேரும் சூப்பர் பேரா இருக்கீங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ண சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நீ கிளம்பு, போய் எக்ஸாம் எழுதிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணுவேன், சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். ஹீரோயினும் சரி இன்னைக்கு உனக்கு டெஸ்ட் பண்றதுக்கு இதுதான் எனக்கு வழின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கரெக்டா 15ஆம் தேதி ஹீரோயின் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டா. அங்க வந்து பார்த்தா காரை காணோம். ஸோ அந்த ஜியாங் சொன்னது ஞாபகம் வருது. 3 மணிக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொண்ணை மீட் பண்ணுவான்னு. அந்த ரெஸ்டாரண்ட் போய் பார்க்க ஒரு பொண்ணு இருக்கா, 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க ஹீரோயினை பிக்கப் பண்ண போக அங்க ஒரு வந்து சொல்றா அவ எக்ஸாம் எழுதிட்டு சீக்கிரம் போயிட்டா, ஏன்னு தெரியல சீக்கிரமா எழுதி பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்க வந்து கிளம்பிட்டான்னு சொல்ல அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. இதுல வேற ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். போன் பண்ணி பார்த்தாலும் சுத்தமா லைன் போகவே மாட்டேங்குது. எதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா போனா ஒன்னும் புரியலேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பார்க்க வீட்டுல அவளை காணும். கூப்பிட்டு பாக்குறான். அங்க பார்த்தா டேபிள்ல ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல இவ்வளவு வாங்கி கொடுத்த செயினும் ஏதோ ஒரு லெட்டர்ஸ் எழுதி இருக்கு. அதுல என்னன்னு பார்த்தா சாரி, இதுக்கப்புறம் வந்து நான் உங்க கூட இருக்க விரும்பல, எல்லாருமே என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி தான் இருக்காங்க, நானும் அடுத்தவங்களோட ஸ்டாண்டினா உங்க கூட இருக்க விரும்பல, நம்மள இதோட முடிச்சுக்கலாம் ரிலேஷன்ஷிப்பை, நான் இங்க இருந்து போறேன் பாரிஸ் போறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பிட்டா போல. அசிஸ்டன்ட் பையன் வந்து பாரிஸ்க்கு மேடம் போயிட்டாங்க சார் ஃபிளைட்லன்னு சொல்ல தாத்தாவும் வராரு. தாத்தா எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு சொல்ல அவன் நல்லதுக்கு தாண்டா பண்ணேன், நீ அவளை கஷ்டப்படுத்துற, அவளை ஏமாத்துறன்னு அவளுக்கு தோணுது, அதெல்லாம் உண்மைதான், அவளே கண்டுபிடிச்சா இங்க இருந்து கிளம்பிட்டா, அவளை பாரிஸ்க்கு அனுப்புறது நான் தான், நீ அவன் மேல லவ் இல்லாம சும்மா அவ கூட சுத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி தாத்தா கத்துறாங்க. தாத்தா நீங்க புரிஞ்சுக்காம பண்றீங்க, ஏன் தாத்தா இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு சொல்லி ஹீரோ கத்துறான். என்னால எதுவும் பண்ண முடியாதுடா, அவளை பாரிஸ்க்கு அனுப்பிட்டேன், அவ அங்கேயாவது நிம்மதியா இருக்கட்டும், தயவு செஞ்சு அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவளுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ அங்க வந்து கிளம்பிட்டான். அடுத்து நம்ம ஹீரோயின் இப்ப பாரிஸ்ல தான் இருக்கா. ஹீரோ பத்தி திங்க் பண்ணிட்டே போயிட்டு இருக்க. ஹீரோட போட்டோ எப்பயுமே அவ கையில இருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு பொண்ணு ஹேண்ட்ஸமா இருக்காங்க, உங்க பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு போக அந்த போட்டோவை பார்த்துட்டு ஹீரோயின் ஃபீல் பண்றா, இவனை மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்கவே முடியலையேன்னு. அடுத்து நம்ம ஹீரோயினை பார்க்கணுங்கிறக்காக ஹீரோவும் பாரிஸ் வந்துட்டான் போல. ஹீரோயின் பார்த்து ஏதான் திங்க் பண்ணிருக்கான், இப்ப அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, எங்க இருக்கா, அவளை மீட் பண்ணும், எப்படியாவது அவகிட்ட பேசணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க. சேம் டைம் லைப்ரரியில உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறா நம்ம ஹீரோயின். அங்க ஜியாங் பையன் வரான். என்ன உன்னை பாக்குறதுக்காக தான் பாரிஸ் வந்திருக்கேன், நீ சும்மா என் அண்ணனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து அந்த செல்ஃபியை வேற ஹீரோக்கு சென்ட் பண்ணிட்டு இப்ப நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கோம், உன்னை மனசுல இருந்து தூக்கி போட்டா இப்ப என் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றான். அடுத்த நாள் காலைல ஹீரோயின் கரெக்டா வெளியே வர ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோ அங்க வரான். நான் உன்னை மீட் பண்ணத்தான் வந்தேன், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கூட நீ டைம் கொடுக்க மாட்டேங்கிற, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவுமே இல்ல, இதுக்கப்புறம் உங்க பேச்சு கேட்க விருப்பம் இல்ல, கை விடுங்கன்னு சொல்ல கரெக்டா ஜியாங் வரான். என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நடுரோட்ல ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிருத்தா என்ன தண்டனை தெரியுமா அப்படின்னு சொல்லி பேச இங்க பாருங்க இவனை கூட நான் நம்பிடுவேன், இவன் டைரக்டா வில்லத்தனை பண்ணான், ஆனா நீ என் கூடவே இருந்து நல்லவ மாதிரி காட்டிட்டு கடைசியில நீ ஏமாத்திட்டீல, இன்னொரு பொண்ணோட அஃபேர்ல சுத்திட்டு இருக்கியான்னு சொல்ல திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆளு கையில கத்தியோட ஹீரோயினை குத்த வர டக்குன்னு ஹீரோ போய் நிக்கிறான். ஹீரோட முதுகுலயே குத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கன் எடுத்து ஷூட் பண்றான், ஹீரோயினை கொலை பண்ணியே ஆகணும்னு. அதுக்குள்ள அங்க இருந்து போலீஸ் வந்து அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டு போக ஹீரோ அப்படியே கீழே விழுந்துட்டான். ஜியாங் பையன் இதை பார்த்து பயந்து ஓடி போயிட்டான். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. ஹீரோ சொல்றான், என் மனசுல இருக்கிறது உன்கிட்ட சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் சொல்ல வாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல, உன்னை எதுக்காக டிப்ளமசி படிக்க வேணாம்னு நான் சொன்னேன் தெரியுமா, நீ என்ன மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டேன், என்ன மாதிரி வந்தா உனக்கு பிரச்சனை தான் வெளியே வரும், நான் மினிஸ்டருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அந்த டைம்ல எனக்கு நிறைய ப்ராப்ளம், ஸோ அதே ப்ராப்ளம் உனக்கு வந்துருமோ, நீ அதே மாதிரி ஃபேஸ் பண்ணுவியோன்னு தோணுச்சு, அதனாலதான் என்ன மாதிரி நீ படிக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டேன், ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, வேண்டாம், உனக்கு ரொம்ப சேஃபா இருக்குன்னு ஆசைப்படுறேன், இதனால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, உனக்கு ஆபத்து எதுவும் வரக்கூடாது, அது மட்டும் தான் நான் திங்க் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என் கூட இருக்க வரைக்கும் எனக்கு எந்த ஆபத்தும் வராது, உன்னை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ அட்மிட் பண்ணிட்டாங்க. சாரி, அவரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு, அவரை காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ எப்ப கண் முழிப்பாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி டாக்டர் போயிட்டாங்க.
ஹீரோ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. தாத்தா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உன்னோட லைஃப் இதோட போயிருமோன்னு பயமா இருக்குமா, முதல்ல கல்யாணத்தை கேன்சல் பண்ணலாம், உன்னோட லைஃபை நீ பாத்துக்கன்னு சொல்ல, இல்ல இது என்னோட தப்பு தான், வேணா இதை நானே சரி பண்றேன், இவர் எப்ப கண்முழிக்கிறாரோ சரி அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், என்னோட ஹஸ்பண்ட் அவர் மட்டும்தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துக்கிறது நம்ம ஹீரோயினோட வேலை. சோ ஹீரோயின் பத்திரமா ஹீரோவை பாத்துக்கிறா, அப்பப்ப அங்க நடக்கிற எல்லாத்தையும் பேசுறா, அவ லைஃப்ல நடந்த எல்லாத்தையுமே அவ ஷேர் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கண்ணை திறந்து பாக்கலையே தவிர ஹீரோயின் கூட இருக்க மாதிரி இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன், நீ எப்ப கண்ணை திறந்து பாப்பான்னு தெரியல, இப்ப ஆபீஸோட ஷேர் எல்லாமே உன் தம்பி தான் பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, அங்க பார்த்தா இப்ப தாத்தா வந்து காணும், அதுக்கு பதில அந்த ஜியாங் தான் அந்த கம்பெனியோட எம்டின்னு சொல்றாங்க. தாத்தாக்கு போன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. திடீர்னு பார்த்தா ஜியாங் வந்து நிக்கிறான். ஏய், உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த விருப்பம் இல்ல, எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு சொல்லி காத்த, இங்க பாரு இவன் இப்படி படுத்து கிடக்குறான், அண்ணனுக்காகலாம் என்னோட லைஃபை விட்டு தர முடியாது, இப்ப இவன் இல்ல, நீ என்கிட்ட வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்ல, தாத்தா எங்கடா, அதை பத்தி உனக்கு எதுக்கு, தாத்தாவை இப்போதைக்கு நீ மீட் பண்ண முடியாது, நான் சொல்றது கேளுன்னு சொல்ல, நீ என்ன பண்ணாலும் சரி என்னால அதை ஏத்துக்க முடியாது போடா அப்படின்னு சொல்ல, அந்த கம்பெனி எனக்கு தான், நீ எனக்கு தான், உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், அவன் கண்ணு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணலாம், அவன் கண்ணை திறந்து பார்த்தாலும் பார்ப்பான், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஓவரா ஜியாங் பேசுறான். இதுக்கப்புறம் ஏதாவது பேசினேன் அவ்வளவுதான், நீ என்ன நினைச்சாலும் சரி எங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, உனக்காக நான் வெயிட் பண்றேன், சீக்கிரம் வந்துரு, எவ்வளவு நாள் ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் ரோட்ல போற வழியெல்லாம் ஹீரோயினை பாக்குறக்காவே நின்றுட்டு இருக்கான் அந்த ஜியாங். ஹீரோயின் கிட்ட நீ எப்ப நான் கல்யாணம் பண்ணிப்ப சொல்லுன்னு டார்ச்சர் பண்றான். ஹீரோயினுக்கு சுத்தமா இதுல விருப்பமே இல்லை, என்ன சொன்னாலும் அவன் போகவே மாட்டேங்கிறான். ஹீரோயினை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கான், ஹீரோயினை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் குடுன்னு ஆபீஸ்க்குள்ள ஓட ஃபாலோ பண்ணிட்டு போறான். செக்யூரிட்டி பையன் உள்ள விட மாட்டேங்கிறான். சார் வெளியே போங்க சார்னு சொல்ல, சாரி பாய்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டா. அப்பயும் சும்மா இருக்காங்களா, ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் ஹீரோயினை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவன் இருக்கான், தம்பி கூட சேர்ந்து நீ சுத்திட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அவர் மேல லவ் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கஷ்டமா இருந்தாலும் ஹீரோ கிட்ட காட்டிக்க கூடாதுன்னு ஹீரோ கிட்ட பேசுறான். இங்க பாருங்க, அந்த கம்பெனி போர்ட் மீட்டிங்குள்ள நீங்க எந்திரிச்சிடணும், கண்டிப்பா அந்த கம்பெனி உங்களுக்கு தான், நீங்க வளர்த்த கம்பெனி அவன் கையில கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல, ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்க. வெளியே இருந்து அந்த ரோரோ கத்துன்னு கத்திட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா அந்த ரோரோ கத்த ஆரம்பிச்சிட்டா. ஏண்டி அவன் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், அதை விட்டுட்டு நீ ஏன் ஹஸ்பண்டோட சுத்திட்டு இருக்கியா, இங்க பாரு உன் ஹஸ்பண்டா, அவனுக்கு கல்யாணம் ஆச்சா, இங்க பாரு எல்லாமே முடிஞ்சுது, அவன் தான் என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என் லைஃப்ல வந்த உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு போக ஹீரோயின் அவளை அடிச்சிட்டா. இங்க பாரு போனா போட்டு நோட்டா ஓவரா தான் பேசுற, இதுக்கு மேல ஏதாவது பேசினா அவ்வளவுதான், என்ன தைரியம் தானே அடிச்சிருப்பேன்னு சொல்லி ரோரோ கத்திட்டு அப்படியே ஹீரோயின் மேல கை வைக்கிறா. உன்னை சும்மா விட மாட்டேன்டி, எங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறக்கா நீ என்ன வேணாலும் பண்ணுவேன், உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன்னு கத்திட்டே போக, அதை கேட்டனே லைட்டா ஹீரோயினுக்கு ஒரு டவுட், ஒருவேளை அன்னைக்கு கொலை பண்ண வந்தவன் என்னதான் கொலை பண்ண வந்தான், கண்டிப்பா இதுல இவ ஏதாவது பண்ணிருப்பாளான்னு யோசிச்சுட்டு ஒரு லாயரை மீட் பண்ணி லாயர் கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல, லாயரும் அதை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டேமா, ஆல்ரெடி நான் பேசிட்டு தான் இருக்கேன், உன்னை கொலை பண்றக்காக தான் அந்த அந்த மோட்டிவேஷன் அங்க இருந்தது, ஸோ 5 மில்லியன் பணம் கொடுத்து உன்னைத்தான் கொலை பண்ண சொல்லியிருக்காங்க, பட் அது யாருன்னு தான் இன்னும் எங்களால கண்டுபிடிக்க முடியல, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி சார் உங்களை தான் நம்பி இருக்கேன், எப்படியாவது கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் கரெக்டா எப்பயும் போல அந்த ஃபியான்சே பையன் ஜியாங் சும்மா இல்லாம ஹீரோயின் கிட்ட மறுபடியும் ஃபிளவர் எட்டு வந்து பேசுறான். இப்படி நீ எத்தனை நாள் தான் எனக்காக வெயிட் பண்ணுவேன், ஒழுங்கா போய் வேற கல்யாணம் பண்ணுன்னு சொல்ல, எனக்கு உன்னைத்தான் பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு, நீ என்ன கேட்டாலும் அதை நான் உனக்காக செய்வேன்னு சொல்ல, நான் என்ன கேட்டாலும் செய்வியா, ஆமா உன்னோட சொத்து முழுக்க என் பேர்ல எழுதி வைக்கணும், வச்சிருவியா, அவ்வளவுதானே, உனக்காக ரெடியா எல்லாமே இருக்கு, எல்லாமே தரேன், நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அது மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினும் அவன் கிட்ட சரி உண்மையெல்லாம் வர வைக்கணுங்கிறதுக்காக அவளும் பேசுறா. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் சரி ஓகே எல்லாத்தையுமே உனக்காக எழுதி தரேன்னு சொல்ல, 10 மில்லியன் பணம் வேணும், ஒரு பெரிய வீடு வேணும்னு என்னென்னமோ கேட்கறா. எல்லாமே நாளைக்கு தரேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கையில ஃப்ளவரை கொடுத்துட்டு ஜியாங் அந்த பக்கம் போயிட்டான். ஹீரோயின் ஏதோ பிளான் பண்றா போல, அவளும் ஃப்ளவர் வாங்கிட்டு அந்த பக்கம் போக, அப்பா ஒரு வழியா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இருக்க. ஆபீஸ்ல இங்க எல்லாரும் ஹீரோயினை பத்தி தப்பா பேசுறாங்க. பணம்னு சொன்னாலே இவ பாட்டுக்கு ஒருத்தர் பின்னாடி போயிடுறா. ஆசையா இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எதிர்பார்த்தேன், இப்ப சிஇஓ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, இவளுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைன்னு சொல்லி ஹீரோயினை பத்தி எல்லாரும் பேச டக்குன்னு ஹீரோயின் எந்திரிக்கிறா. என்ன நாங்க பேசினது ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு சொல்ல டக்குன்னு அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் பையன் தான் பேசுறான். சார் இங்க பிரச்சனை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு சார், நீங்க மட்டும் வரலன்னா எல்லாமே நம்ம கையை மீறி போயிடும், சீக்கிரம் வாங்க சார் உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல, லைட்டா கை எப்படியே ஆடுற மாதிரி இருக்கு, ஐயோ சாரோட கை ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வந்து பக்கம் போக, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு போன் வருது.
அந்த ரோரோ தான் பேசுறா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் வா. உனக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தரேன். உன் அம்மாவோட திங்ஸ்லாம் என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் தரேன்னு சொல்ல, சரி நான் இப்பயே வரேன். அதுக்காக என் அம்மாவோட திங்ஸ் ஏதாவது பண்ண அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு வேகமா ஹீரோயின் அங்கே கிளம்பி போறா. அங்க பார்த்தா அடியாளுகள்லாம் வச்சுட்டு அந்த ரோரோ நிக்கிறா. என்ன தனியா வந்திருக்கியா? ஆமா, நீ தனியா தானே வர சொன்ன. என் அம்மாவோட திங்ஸ்லாம் கொடு, நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்ல, அவ்வளோ ஈஸியா உன்னை விட்டுருவேனா? நீ இருக்கனால தாண்டி என் பின்னாடி வரவே மாட்டேங்கிறான் அந்த ஜியாங். உன்னை போட்டு தள்ளிட்டா கண்டிப்பா என் பின்னாடி தான் வருவான். அதனால உன்னை போட்டு தள்ளத்தான் பிளான் பண்றேன். அது மட்டும் இல்லாம சென் ஃபேமிலியில இவ்வளோ நாள் இருந்துட்டு சென் ஃபேமிலி பேங்க் கரப்ட் ஆக்கல, உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை கொலை பண்றதுக்கு நான் தான் அரேஞ்ச் பண்ண 5 மில்லியன் பணம் கொடுத்தேன்னு சொல்லி எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டா. திடீர்னு பார்த்தா போலீஸ் அங்க வருது. உன் வாய் வந்து உண்மை வர வைக்கிறதுக்காதாண்டி இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணும். ஆல்ரெடி நீ என்னை கூப்பிட்டோன்னே தனியாக நான் வருவேனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, போலீஸ் வந்து அவளை இழுத்துட்டு போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணிப்பான். நான் ரொம்ப தேங்க்ஸ், எதிர்பார்க்கவே இல்லை நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அங்க ஹீரோ நடந்து வரான். ஹீரோவை பார்த்தோன்னா அப்படியே போய் ஹீரோயின் ஹக் பண்ணிட்டா. உனக்கு சரியாயிடுச்சா? என்கிட்ட சொல்லவே இல்லை. இத்தனை நாளா உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல, இங்க பாரு எனக்கு தெரியும் நீ எனக்காக வெயிட் பண்ணது. நான் கோமால படுத்திருந்தாலும் என்னை சுத்தி நடந்த எல்லாமே எனக்கு தெரிஞ்சது. நீ பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டிருந்தேன். கண்டிப்பா ஒரு நாள் கண் முழிக்கும் போது உன்கிட்ட எல்லாத்தையும் பேசணும்னு நினைச்சேன்னு சொல்ல, நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு எதுவும் பண்ணல, சாரி அப்படின்னு சொல்லி அவ ஃபீல் பண்றா. எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஜியாங் பண்ண கூத்து எல்லாமே ஹீரோக்கு தான் தெரியுமே. அந்த ஜியாங் உன்கிட்ட என்னை விட்டுட்டு வா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூப்பிட்டான். ஏன் நீ போலன்னு சொல்லி கேட்க, இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. உன்னை தவிர இன்னொருத்தரெல்லாம் என்னோட லைஃப்ல இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்படியோ எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சுன்னு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ஒர்க் சம்பந்தமா பேசிட்டு இருக்கான். அதாவது அந்த சிஇஓ போர்ஷன் எப்பயுமே நம்ம ஹீரோக்கு தானே. தம்பி அங்கிருந்து தூக்குறத பத்தி டீட்டெயிலா பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். நான் உன்னை தவிர வேற யாரையும் லவ் பண்ணல. நீ ஒரு டைம் கல்யாணத்துக்கு என்ன பார்க்க கூப்பிட்ட. அப்ப எனக்கு வரணுமா வேணாமான்னு யோசனையா இருந்தது. உன் மனசுல அவன் இருக்கான்னு சொல்லிதான் அந்த என்கேஜ்மெண்ட்க்கு நான் ஓகே சொன்னேன். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னேன். பட் எப்ப நீ உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு சொன்னியோ, இப்ப எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் இப்பயே போய் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரு வழியா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்கு ஹீரோயினுக்கு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க. காஃபி கொட்டியிருக்கு வந்து கிளீன் பண்ணுன்னு சொல்ல, அங்க இருந்து ஒரு வேலைக்காரன் வரான். அவன் வேற யாரும் இல்ல, அந்த ஜியாங் தான். ஜியாங் இப்ப திருந்திட்டான். ஹீரோயினும் ஒன்னா பேட்டி கொடுத்துட்டு இருக்கா, அதை எட்டி பார்த்துட்டு இருக்கான். என்ன இன்டர்வியூன்னு சொல்லி அவன் போன்ல பாக்குறான். ஸோ 2 பேரும் அந்த இன்டர்வியூல அவங்களோட மனசுல இருக்கிறத கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சரி எனக்கு பிடிச்ச பொண்ணு, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும், நீ ஹாப்பியா இரு அப்படிங்கிற மாதிரி ஜியாங் பாக்குறான். எனக்கு இது தேவைதான் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு. நான் இருக்க வேண்டிய இடத்துல என் அண்ணா இருக்கான். நான் மட்டும் உன்னோட லவ் அப்பயே புரிஞ்சுக்கிட்டு உன் பக்கத்துல இருந்ததா நானும் நல்லா தான் இருந்திருப்பேன். பரவாயில்ல விடு, என் அண்ணனாவது ஹாப்பியா இருக்கட்டும், நீயும் ஹாப்பியா இருன்னு சொல்லிட்டு டக்குனு கிளீன் பண்றதுக்காக போறான். அப்புறம் நம்ம ஹீரோ, என் ஒய்ஃப் தான் எனக்கு எல்லாமே, இவ கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அவளை இன்ட்ரோ கொடுக்க, ஸோ ஹாப்பி எண்டிங்ல இந்த மூவி இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. யாருக்கெல்லாம் இந்த மூவி பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.